இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அதுல எந்தவித ஒரு பொதுமக்களும் அதுல பாதிக்கப்படல, அவங்களுடைய உயிருக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸ் நடத்திய இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பொதுமக்கள் இதுல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுலயும் மிக முக்கியமா 11 குழந்தைகள் இதுல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்திருந்த 3 நாடுகளை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். அவங்க எங்ககிட்ட மோதி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க. நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தலிபான்ஸ். எந்த ஒரு முட்டாளா இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 எதிரியை அடிக்கணும், அவங்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போவே மாட்டான், வடிகட்டிய முட்டாளாக இருந்தாலும் சரி. ஆனால் ஏற்கனவே இங்கே ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு பக்கம் இந்தியா போட்டு பொழந்து அதில் அடிப்பட்ட காயம் இன்னும் ஆறலை. இன்னொரு பக்கம் இப்போ திடீர்னு ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை யாரால செய்ய முடியும் அப்படின்னா, போருக்கு பயந்து ஃபீல்டு மார்ஷல் பட்டத்தையும் வாங்கி கொண்டு இந்தியா தாக்குதல் நடத்தி விடுமோ அப்படின்னு பயந்து போய் பங்கரில் ஒளிஞ்ச அசீம் முனிரால மட்டும்தான் முடியும். தாலிபான்கள் மிக நிச்சயமாக பாகிஸ்தான் ராணுவத்தை விட மாட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் மாதிரி பலுச்சிஸ்தான் ஃபைட்டர்ஸ் அங்கிருந்து வந்தாங்கன்னா ஓடக்கூடிய கோழைகள் கிடையாது ஆப்கானிஸ்தானுடைய ராணுவத்தினர், குறிப்பாக தாலிபான்கள். குகையில் இருந்தபடியே அமெரிக்காவுடைய ராணுவத்தை புறமுதுகிட்டு ஓட வைத்தவர்கள் தான் அவர்கள். ஸோ அவங்களுக்கு பாகிஸ்தான் ஆர்மியை எதிர்கொள்றதுலையோ அவங்கள அடிச்சு தும்சம் பண்றதுலையோ அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் எங்க விளையாடுறோம் அப்படின்னு தெரியாமே விளையாடி இருக்கிறது இந்த பாகிஸ்தானுடைய முட்டாள் இஸ்லாமாபாத் அரசாங்கம். இப்ப இந்தியா துணை நிற்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். அதுல மிக முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை எந்த மாதிரி எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த முன்னோட்ட காட்சிகள் எல்லாமே இப்போ அவங்க ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப ஃபாஸ்டான அப்டேட்ஸ் இந்த விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ நடந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான டெவலப்மெண்ட்ஸும் பார்ப்போம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. அதுவும் குறிப்பா இது ஆங்கிலேயர் காலத்து பிரச்சனை. ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கும் ஆதி யார் அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்கள் தான். அந்த ஆங்கிலேயர்கள் போட்டு போன அந்த விதை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக ஆசியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த காலனி ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான ஏதோ ஒரு காரணமாக இந்த ஆங்கிலேயர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இதுவும் கிட்டத்தட்ட அப்படி ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை தான் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பிரச்சனையை இப்போ அதை சீண்டி அதை பெருசாக்குனதுக்கு காரணம் இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த முட்டாள் ஆட்சியாளர்கள் தான். அவங்களுக்கு தாலிபான்ஸை பற்றியும் தெரியல, இந்தியாவை பற்றியும் தெரியல, அவர்களுக்கு அமெரிக்காவை பற்றியும் தெரியல. ஆக மொத்தம் எதுவுமே தெரியாம ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு நாட்டை நிர்வகிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் அந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள். ஸோ இதுக்கான விதை எப்போ போடப்படுது அப்படின்னா 1893 டியூரண்ட் லைன் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 2640 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு எல்லை வரையறை அப்படிங்கிறது செய்யப்பட்டது. ஆனா இது 2 சைட்லயுமே ஒத்துக்காத நிலை. அதுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் இப்போ இன்னும் பலமாக வெடித்திருக்கிறது. இப்போ இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இது 1. 2வது பிரச்சனை தெரிக்கி தலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற டிடிபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவங்க கைபர் பக்துங்வால போட்டு பாகிஸ்தான் ஆர்மியை லிட்ரலா திணறடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும்.
குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது வெறும் ஒரு ஒரு போராளி குழு அது ஒரு ஆர்மி மேல தாக்குதல் நடத்துது அப்படிங்கிற மாதிரி இல்லாம இவங்க நடத்துற ஒரு தாக்குதலும் பாகிஸ்தானுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் லொகேஷன்ஸ் நடத்தக்கூடிய தாக்குதல். அதே மாதிரி பாகிஸ்தானுடைய இந்த அதிகாரிகள் எந்தெந்த அதிகாரிகள் குறிப்பாக அந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி வரக்கூடிய இந்த ISI மீது அவர்கள் நடத்தி வர தாக்குதல் அப்படிங்கிறது அவங்களால வந்து விவரிக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இதனால இந்த முட்டாள் இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து காரணம் வந்து தாலிபான் தான் இதெல்லாம் வந்து செய்கிறாங்க, அதனால வந்து நாங்கள் அவங்கள தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் February 21, 22, 23 இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவம் ஆப்கானிஸ்தான் மீது ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்துகிறாங்க. பாகிஸ்தானுடைய விமானப்படை தாக்குதல் வந்து அங்கே வந்து நடக்குது. அதுவும் எந்தெந்த ஏரியாவில் அப்படின்னா பக்டிகா, நன்கார் உள்ளிட்ட இந்த ப்ராவின்ஸ்ல வந்து தாக்குதல் வந்து நடத்தப்படுது. இதுல ஒரு அடிப்படையில் ஒரு வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்திய ராணுவம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அதுல வந்து எந்தவித ஒரு பொதுமக்களும் அதுல வந்து பாதிக்கப்படல, அவங்களுடைய உயிருக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா இந்த நபர்கள் பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் நடத்திய இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய ராணுவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 மிலிட்டன்ஸ், அதாவது 70 தீவிரவாதிகள் நாங்கள் கொன்னுட்டோம், TTPயை சேர்ந்தவர்களை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அதுக்கு அப்படியே வந்து மாறா இருக்கு. கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பொதுமக்கள் இதில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுலேயும் மிக முக்கியமாக 11 குழந்தைகள் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை செய்யுமா அப்படின்னு நம்ம திருப்பி வந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ காசால வந்து ஐயோ இஸ்ரேல் ராணுவத்தை பாருங்க, குழந்தைகளை வந்து கொன்னுட்டாங்க, மருத்துவமனைகளை கொல்லிட்டாங்கன்னு சொல்லி அலறக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 11 குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் அந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பது தொடர்பாக ஒரு கருத்து கூட இதுவரை பொது வழியில வந்து போடல. இதுதான் இவர்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய கருத்து சுதந்திரம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுகோல் அப்படிங்கிறது இதுதான். சோ ஒரு விமானத்தை கொண்டு போய் நீ தாக்குதல் நடத்தினா தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் அளவுக்கு கூட உனக்கு துப்பு இல்லை, உனக்கு கிரவுண்ட்ல இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்னா நீ எதுக்கு அந்த தாக்குதல் நடத்துற? பொதுமக்கள் எங்கே இருப்பார்கள், குடும்பங்கள் எங்கே வசிக்கின்றன, அங்க எத்தனை குழந்தைங்க இருப்பாங்கன்னு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கூட இல்லாம ஒரு தாக்குதலை வந்து பாகிஸ்தான் ராணுவம் செய்ய அங்க வந்து உயிரிழந்தது அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பொதுமக்கள், அதிலும் குழந்தைகள். அதற்காகத்தான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை இதை வந்து கடுமையா வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் துணை நிற்போம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பங்கு. இப்போ ஏன் இதெல்லாம் இவங்க செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இது சம்பந்தமான ஒரு காரணம் நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். அக்டோபர் 25ஆம் தேதி இவர்கள் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஷியா வழிபாடு மாஸ்க்ல வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதுல வந்து பலர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து டெரிக்கி தலிபான் ஆப்கானிஸ்தான் தான் காரணம், இது எல்லாத்துக்குமே வந்து இந்தியா தான் காரணம்னு சொல்லிட்டு பழி போட்டது யாருன்னா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப். ஸோ இந்த நபர் வந்து இந்தியா மேலேயும் பழி போடுறாரு, ஆப்கானிஸ்தான் மேலும் பழி போடுறாரு. எதுக்கு? அவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதியில நடந்த ஒரு தாக்குதலுக்கு. ஸோ இதுதான் இதுக்கான ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படிங்கிறது அரசாங்கத்தின் மீது எடுத்திருக்கணும். உங்களுக்கு உண்மையிலே இந்த பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு ஆண்மை இருக்குமே ஆனால் தலிபானுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல போய் அடிச்சிருக்கணும். நாம ஆக்சுவலி இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம எங்க தாக்குதல் நடத்தணும், மர்கா சுபான் அல்லா அப்படிங்கிற அந்த தீவிரவாதத்தோடைய அந்த தீவிரவாதிகளை பயிற்சி முகாமாக அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸாக இருந்த இடத்துல வந்து நம்ம தாக்குதல் நடத்தணும். அதுல அந்த மசூத் அசார் அப்படிங்கிற அந்த நச்சு பாம்புடைய குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். இது தாக்குதல், இதுதான் துல்லியமான தாக்குதல். மசூத் அசாதோடைய குடும்பமே வந்து தரைமட்டமானது. அதுதான் இந்த அடிப்பட்ட பாம்புக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்து சுத்துற மாதிரி தான் இப்ப அந்த நபர் வந்து சுற்றி கொண்டிருக்கிறான். சோ தாக்குதல்னா இப்படி இருக்கணும். ஆனா 11 குழந்தைகளை வந்து கொல்லும் அளவுக்கு இவர்களுக்கு வந்து திமிரு போயிருக்கு அப்படின்னா அது நிச்சயமா வந்து தலிபான்கள் வந்து விட போவதில்லை. ஏன் அப்படின்னா தலிபான்கள் அவர்கள் தரப்புல ஒரே ஒரு பதிவை மட்டும் படிக்கிறேன், அந்த பதிவை மட்டும் கேளுங்க. தி ஆப்கானிஸ்தான் ஆர்மி டிஃபீட்டட் 3 empires, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து. ஸோ பாகிஸ்தான் சீம்ஸ் நத்திங். நாங்கள் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்திருந்த 3 நாடுகளை வந்து நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எங்ககிட்ட மோதி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு வந்து கேட்டுருக்கிறாங்க தலிபான்ஸ். அதே மாதிரி இவங்க கேட்டதோடு நிற்கல,
அதே மாதிரி இது சம்பந்தமான செய்திகள் தற்போது மெயின் ஸ்ட்ரீமில் வரலனாலும் கூட ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த 2640 கிலோமீட்டர் டுரைன் லைன்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அவுட் போஸ்ட் மீது தலிபான்கள் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக கடுமையான தாக்குதல்களை இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஒரு முடிவு அப்படிங்கிறதே வந்து இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் உண்மையிலே வந்து இதை பத்தி யோசிக்க கூட இல்லை. எந்த ஒரு முட்டாளா இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 எதிரியை வந்து அடிக்கணும், அவங்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போவே மாட்டான், வடிகட்டிய முட்டாளாக இருந்தாலும் சரி. ஆனா ஏற்கனவே இங்க ஆபரேஷன் சிந்தூர்னு வந்து ஒரு பக்கம் வந்து இந்தியா போட்டு பொலந்து அதுல வந்து அடிப்பட்ட காயம் இன்னும் ஆறல. உங்களுடைய ஏர் ஸ்டேஷன்ஸுக்கு வந்து நீங்க வந்து இப்பதான் வந்து டெண்டர் விட்டு இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல வந்து விளம்பரம் கொடுத்து அதை வந்து சரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் வந்து இப்ப திடீர்னு வந்து ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை யாரால செய்ய முடியும் அப்படின்னா, போருக்கு பயந்து ஃபீல்டு மார்ஷல் பட்டத்தையும் வாங்கி கொண்டு இந்தியா தாக்குதல் நடத்தி விடுமோ அப்படின்னு வந்து பயந்து போய் பங்கர்ல ஒளிஞ்சு அசீம் முனிரால மட்டும்தான் முடியும். இப்போ வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பொன்னான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றது எல்லாமே, அதுவும் குறிப்பா பாகிஸ்தான் பத்தி அவர் சொல்றது எல்லாமே பொன்னான மொழி தான். அதை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் மட்டும் இந்த போரை நிறுத்தாவிட்டால், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த இதை சொல்றார், அந்த போரை மட்டும் நாங்கள் நிறுத்தாவிட்டால் பாகிஸ்தானுடைய பிரதமரே உயிரோடு இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு. பாகிஸ்தானுடைய பிரதமரே உயிரோடு இருந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் சொல்றார் அப்படின்னா, அப்ப இந்தியாவுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு துல்லியமாக யாரை குறிவைத்து, அதாவது இந்த நுனிப்புல் மேயிற மாதிரி இல்லாம ஆழம் வரைக்கும் போய் யார் இதற்கு காரணம், எவனா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் தூக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனோட, அந்த ஒரு ஆக்ரோஷத்தோட இறங்கினதற்கான ஒரு விளைவு தான் இப்போ ட்ரம்ப் உதித்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வார்த்தைகளின் வெளிப்பாடு. ஸோ உண்மையிலேயே தலிபான்கள் மிக நிச்சயமாக பாகிஸ்தான் ராணுவத்தை விட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் ராணுவம் மாதிரி பலுச்சிஸ்தான் ஃபைட்டர்ஸ் அங்கிருந்து வந்தாங்கன்னா ஓடக்கூடிய கோழைகள் கிடையாது ஆப்கானிஸ்தானுடைய ராணுவத்தினர், குறிப்பாக தலிபான்கள். குகையில் இருந்தபடியே அமெரிக்காவுடைய ராணுவத்தை வந்து புறமுதுகிட்டு ஓட வைத்தவர்கள் தான் அவர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஆர்மியை வந்து எதிர்கொள்றதுலையோ அவங்களை வந்து அடிச்சு தும்சம் பண்றதுலையோ அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் எங்க விளையாடுறோம் அப்படின்னு தெரியாமே விளையாடி இருக்கிறது இந்த பாகிஸ்தானுடைய முட்டாள் இஸ்லாமாபாத் அரசாங்கம். இப்ப இந்தியா துணை நிற்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்தியா துணை இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான பல அர்த்தங்கள் இருக்கு. அதுவும் இந்த முட்டாள்களுக்கு வந்து புரியாது. அங்க ஏதாவது பிஜிலி வெடி வெடிச்சாலும் லக்ஷ்மி வெடி வெடிச்சாலும் அதுக்கும் காரணம் இந்தியா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு சுத்த மட்டும்தான் தெரியுமே தவிர வேற எதுவும் உருப்படியான விஷயங்கள் இவர்களுக்கு தெரியாது. ஸோ அதுல நடைபெற போற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது இஸ்ரேலில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக சென்று அங்க இன்னும் பல அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் ஆவதற்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கு. அது தொடர்பான விஷயங்களையும் வந்து பார்ப்போம். இதுல ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது செய்திகளில் வந்து பெரிய அளவுக்கு வந்து வரல, அது ஒரு சின்ன நிகழ்வாக வந்து கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி பெரிய ஆழமான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராஷ்டிரபதி பவன், இந்தியாவுடைய ஜனாதிபதி மாளிகையில் இருந்த ஒரு சிலை அகற்றப்பட்டு இன்னொரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயம் என்ன அப்படின்னா, சர் எட்வின் லூட்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேயருடைய சிலை ராஷ்டிரபதி பவனில் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. அந்த சர் எட்வின் லூட்டின் யார் அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு ஆர்கிடெக்ட். இந்த நபர் தான் ராஷ்டிரபதி பவன்ல இருந்து அங்க இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிசாம் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வரை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து செய்த ஆங்கிலேயர் இந்த ஆள் தான். இந்த நபரை வந்து கௌரவிக்கும் விதமா இத்தனை நாள் நம்மளுடைய ராஷ்டிரபதி பவன்ல ஒரு ஆங்கிலேயருடைய சிலை அப்படிங்கிறது இருந்தது. இப்போ அந்த சிலை அகற்றப்பட்டு நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த தமிழரான ராஜகோபாலாச்சாரி, மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரி அவர்களுடைய சிலை அங்க வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை வைக்கப்பட்ட பிறகு நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் சொன்னதுதான் மிக முக்கியமான விஷயம், டீகாலனைஸ். அதாவது ஆங்கிலேயர்களுடைய அடிமை ஆட்சியிலிருந்து நம்ம வெளியே வந்தோம். ஆனா ஆங்கிலேயர்களுடைய அந்த அடிமை புத்தியிலிருந்து இன்னும் வந்து நாம வந்து வெளியே வரல. நம்மளுடைய தமிழக சட்டமன்றம் சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு அழைக்கப்படுது. நம்மளுடைய தமிழக சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு வெள்ளைக்காரனுடைய பேர் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பிதான் ஆகணும். லார்ட் ரிப்பன் பில்டிங், சென்னை கார்பரேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ், அதுவும் வந்து ஒரு ஆங்கிலேயரோட பேர் தான் இருக்கு. எங்கேயாவது வந்து வீடு கட்டின கொத்தனாருக்கு வந்து செலை வைக்கிறது, அந்த வீட்டுக்கு அவன் பேரையே வைக்கிறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குமா? ஆனா அந்த நடைமுறை இங்க இருந்திருக்கு.
அது வந்து அந்த ஆங்கிலேய காலத்து அடிமை புத்தி, அது இப்போ இருக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரியான சிம்பாலிசம் மூலியமா அதை அகற்றுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதை நம்மளுடைய கல்வியிலையும் கொண்டு வரணும். லார்டு வெல்லஸ்லியிலேருந்து தேவையில்லாத இந்த ஆங்கிலேயர்களுடைய இந்த வரலாறை வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வந்து எல்லார பற்றியும் நமக்கு தெரியும். ஆனால் நமக்காக ரத்தம் சிந்திய பூலித்தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ உள்ளிட்ட நம்மளுடைய நம்பவர்கள் தொடர்பான அந்த வரலாறு அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக வைக்கப்படவில்லை. அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இன்னும் முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த பதிவோட இறுதியா இந்தியா தொடர்பாக பல்வேறு பொய்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. ஏன் அப்படின்னா இந்தியா என்ற நாடை பல வகையில் பலமுனை தாக்குதலுக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கு. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஆயுதம் மூலியமா நடத்தக்கூடிய தாக்குதல் அல்ல. இது வந்து அறிவின் மூலமாக, குறிப்பாக வந்து அவங்களுடைய எழுத்தின் மூலமாக நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலாக வந்து இருக்கிறது. அந்த தாக்குதலை உடைக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. அப்படிங்கிறதால இந்த காணொலியில 2 முக்கியமான விஷயம், நம்மளை பற்றி தவறாக சொல்லப்பட்ட விஷயம், அதை எப்படி நம்ம மாற்றிருக்கோம் அப்படிங்கிற 2 முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். முதல் விஷயம், இந்தியா ஒரு ஏழை நாடு. இந்தியாவில் ஜாஸ்தியாக பிச்சைக்காரங்க தான் இருப்பாங்க. இந்தியா பிச்சை எடுக்கக்கூடிய நாடு. இப்படி ஒரு தோற்றம் அப்படிங்கிறது இருந்தது. இன்னும் பல இடங்களில் இது இருந்து வருகிறது. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம டேட்டாவோட பார்ப்போம். பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது இந்த பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வறுமை கோடின் கீழ் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 57% இருந்தது. ஆனால் இப்போ அது வந்து குறைந்து 23.9% அது வந்து குறைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி பாவர்ட்டி லைன், அதாவது வந்து வறுமை கோட்டுக்கு இருக்கவர்களை விட இன்னும் வறுமையில், இன்னும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இதற்கு முன்பாக 27% இருந்தது. ஆனா இப்போ வெறும் 5.3% இருக்கிறது. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு வேகமாக குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது குறைந்ததுக்கான மிக முக்கியமான காரணமா என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுல வந்து ரூரல் அர்பன் டிவைட்லாம் வந்து இல்லை. வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவர்கள், ஏழையிலும் ஏழைகள், இவங்க எல்லாமே 2 இடத்துலையுமே இருந்த ஒரு சூழல் இருந்தது. அந்த அர்பன் ரூரல் டிவைடை உடைச்சு பொதுப்படையாகவே அவர்கள் அதுல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதற்கு எல்லாத்துக்குமே வந்து மிக முக்கியமான காரணமா இருந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய சோஷியல் ஸ்கீம்ஸ். அது வந்து தமிழக அரசு இதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்திலிருந்து போட்ட சோஷியல் ஸ்கீம்ஸாக இருக்கலாம், இந்திய அரசு போட்ட சோஷியல் ஸ்கீம்ஸாக இருக்கலாம். அது எல்லாமே அதுலேருந்து வந்து நம்மளை அந்த ஏழ்மையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்கு. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முத்ரா, PM ஸ்வான் நிதி உள்ளிட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களை தொழில் முனைவோராக மாற்றி அந்த தொழில் முனைவோர் இன்னும் 100 பேருக்கு லோக்கல்ல வந்து வேலை கொடுப்பதன் மூலமா அந்த வறுமையிலிருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஜன்தன் யோஜனா, நம்மளுடைய எல்லாருக்குமான பேங்க் அக்கௌண்ட்ஸ் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக எத்தனை பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. அதன் பிறகு எவ்வளவு பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது. இந்த பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வந்தது முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனா அதை கொண்டு வந்ததன் மூலமா டைரக்டா எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து இன்று சாத்தியமாயிருக்கிறது. ராஜீவ்காந்தி ஒரு காலத்துல வந்து சொன்னார்னு சொல்லுவாங்க, அரசாங்கம் ஒரு திட்டத்துக்காக வந்து 10 ரூபா வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 2 ரூபா தான் மக்கள் கிட்ட போய் சேருது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்னு ராஜீவ்காந்தி, நம்மளுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர், அவர் வந்து சொன்னார்னு சொல்லுவாங்க. ஆனா இன்று அந்த நிலைமை எல்லாமே மாறி இப்போ வந்து 10 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 7 ரூபா அப்படிங்கிறது மக்களிடம் போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நிதர்சனமான சூழ்நிலையாக இருக்கிறது. அதற்கு காரணமாக இந்த ஜன்தன் யோஜனா உள்ளிட்ட விஷயங்கள். அதற்கு பிறகு நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய சுகாதார அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது, அதுக்கு ஆயுஷ்மான் பாரதா இருக்கலாம், இல்ல தமிழக அரசு இங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காப்பீடு திட்டங்களா இருக்கலாம். இது எல்லாமே இந்த வறுமையை வந்து போக்குவதற்கு, வறுமை இல்லாமல் செய்வதற்கு இது எல்லாமே துணை செய்திருக்கு. இந்த சோஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாமே துணை செய்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால இந்தியா வந்து ஒரு ஏழை நாடு, பிச்சைக்கார நாடு அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த வன்மத்தின் அடிப்படையிலான கருத்துக்கள் அப்படிங்கிறது மிகவும் மோசமானது, பொய்யானது. அடுத்த வாட்டி யாராவது சொன்னாங்க அப்படின்னா நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி இதை சொல்லணும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா ஆதார் கார்டுலாம் வேஸ்ட். ஆதார் கார்டு வந்து ஒரு கார்டை கொண்டு வந்தாங்க, இவ்வளவு கோடி மக்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஒரு கார்டை கொண்டு வந்து எல்லாத்தையும் இணைக்கிறேன்னு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கு இந்திய அரசு அப்படிங்கிறதும் வெளியே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்கோர்ஸ் அது எல்லாத்துக்குமே லீட் எடுத்து கொடுக்கறது இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாருங்க. இப்ப இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியான ஒரு கார்டை கொண்டு வந்தது மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 4,23,00,000
லட்சம் ஃபேக் எல்பிஜி அந்த கேஸ் சிலிண்டரை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 5,87,00,000 டூப்ளிகேட் ரேஷன் கார்ட்ஸ் அது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையிலே இதுக்கான பெனிஃபிஷியரிஸ் யாரு, இது யாருக்கு உண்மையிலேயே போய் சேரணும். ஒரே வீட்டில் இருந்துட்டு 4 ரேஷன் கார்டை வச்சுட்டு 4 விதமா வந்து பண்றது அப்படிங்கிறது சட்டவிரோதம் அப்படிங்கிறதே இந்த ஆதார் மூலமா தான் அது அம்பலமாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாருங்க 5,87,00,000 ரேஷன் போலி கணக்குகள் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஆதார் பேன் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே வந்து நம்ம பேங்கோட வந்து இணைக்கிறது மூலியமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அரசாங்கம் போடக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் மூலியமா போடக்கூடிய இப்போ இந்த கோடைக்கால சிறப்பு நிதிலாம் வந்தது இல்லையா, இந்த மாதிரி டைரக்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது மிக துல்லியமாக சாத்தியமாக இருக்கிறது. இதன் மூலியமா பாருங்க 2014ஆம் ஆண்டுல இருந்து இந்த மாதிரியான சோஷியல் ஸ்கீம்ஸ்க்கு மத்திய மாநில அரசு எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 48 லட்சம் கோடி ரூபாய் எல்லாத்துக்குமே வந்து இந்த பயனாளர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அவங்க வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து மிகச்சரியாக எந்த பயனாளிக்கு போகணுமோ அந்த பயனாளிக்கு போயிருக்கு. ஸோ இதன் மூலியமா எவ்வளோ லீக்கேஜ் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4,31,000 கோடி ரூபாய் இதுலேருந்து நமக்கு வந்து செலவு வந்து மிச்சமாயிருக்கு. அதாவது இந்த இடைத்தரகர் எனக்கு ஒரு 5 கொடு, நான் உனக்கு ஒரு 10 கொடுக்குறேன், உனக்கு 10 வந்துருச்சு, எனக்கு 3 கொடு, இந்த கதைலாம் எதுவுமே இல்லாமல் டைரக்டாக அந்த பெனிஃபிஷியோடைய அக்கௌண்ட்டுக்கே போகக்கூடிய விஷயம். இதெல்லாம் பல நாடுகளில் இன்னமும் சாத்தியப்படாத ஒரு விஷயம். இந்த டைரக்ட் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், இந்த யூனிஃபைடு இந்த கார்டு ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் பல நாடுகளில் சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஆனால் அது எல்லாமே நம்மளுடைய நாட்டில் சாத்தியமாக இருக்கு. இந்த 2 விஷயத்தோட இந்த காணொலியை வந்து நம்ம முடிப்போம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, அது வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.